சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நம்ம வீட்டுக்கு தான் போறோம்னு நினைச்சா ஸ்ட்ரைட்டா மாமா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியே. இனிமே இதுதான் நம்ம வீடு, இங்கதான் நம்ம இருக்க போறோம். புரிஞ்சுதா? வா உள்ள போமா. வா உட்காருமா. ராகினி, ராகினி, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. திவ்யா வந்திருக்கா. வா திவ்யா. தர்ஷினி, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. சரி இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம். என்னங்க ஆச்சு? ஏன் திவ்யா ஒரு மாதிரி இருக்கா? சொல்றேன். மம்மி, நான் காலையில இருந்து யூனிஃபார்மே போட்டிருக்கேன். எனக்கு ட்ரெஸ் மாத்தணும், நிறைய படிக்கணும். எனக்கு இப்ப ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. இப்ப எனக்கு வீட்டுக்கு போகணும். நம்ம வீட்டுக்கு போகலாம், வாங்க மம்மி. அதெல்லாம் இங்கேயும் பண்ணலாம். ஹோம்ஒர்க் பண்றதுக்கு வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அதான் பூஜா இருக்கால, அவளோட சேர்ந்து உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண. பூஜா அம்மா. ஹாய் தர்ஷினி, ஸ்கூல் விட்டு நேரா இங்க தான் வந்திருக்கியா? அப்போ இங்க தான் தங்க போற. ஹாய் ஜாலி. பூஜா, தர்ஷினியை உள்ள கூட்டிட்டு போய் விளையாட போ. ஓகே ஆன்ட்டி, வா தர்ஷினி போலாம். ஏங்க, என்னங்க ஆச்சு? தங்கச்சி வீட்டுக்கு தானே போறேன்னு போனீங்க, அங்க என்ன நடந்துச்சு? எதுக்கு திவ்யாவையும் தர்ஷினியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? திவ்யா வர உம்முனே உட்கார்ந்துட்டு இருக்கா. திவ்யா, என்ன ஆச்சு திவ்யா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லுமா, உன் வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்ன திவ்யா, கேட்டதும் இப்படி கண் கலங்குற? அப்படின்னா அங்க ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. என்னைக்கு இந்த திவ்யா நம்ம வீட்டை விட்டு வாக்குப்பட்டு போனாலோ அன்னையில இருந்து நம்ம குடும்பம் கடன் பட்டு நொந்து போயிருக்கு. இப்போ திவ்யா அங்க வாழாம பிரச்சனையோட திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். இனிமே திவ்யாவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் வாழ விடவே கூடாது. அப்படி அவளை வாழ விட்டா நம்ம வாழ்க்கை நடு தெருவுக்கு வந்துரும். திவ்யா ஒரு பணம் காய்க்கிற மரம். இனிமே அது நம்ம வீட்டுலதான் இருக்கணும். இவளை வச்சுதான் நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சு நாம செட்டில் ஆகணும். என்ன இது திவ்யா, நீ அந்த குடும்பத்துல கௌதம் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கன்னு நாங்கெல்லாம் இங்க நிம்மதியா இருக்கோம். ஆனா உனக்கு இவ்ளோ கொடுமை நடந்திருக்கு. உன்னை பார்க்க வந்த என் புருஷன் மேல திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்களா? அவங்கள நல்லா இருப்பாங்களா? இவரு மேல பழி சுமத்துனதும் இல்லாம உன்னையும் சேர்ந்து திருடின்னு சொல்லிருக்காங்க. பணக்காரங்க கிட்ட நிறைய பணம் தான் இருக்குமே தவிர நல்ல குணமே இருக்காதுன்றத அவங்க நிரூபிச்சுட்டாங்க திவ்யா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த வீட்ல இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது திவ்யா. உன்னை அவங்க வாழவே விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உன்னை திருடியாதான் பாப்பாங்க. அதனால நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதாம்மா. நீ அவங்க கிட்ட சவால் விட்ட மாதிரி
அவங்கள விட நிறைய பணம் காசு சம்பாதிச்சு அவங்க முன்னாடி நம்ம யாருன்னு நிரூபிச்சு காமிக்கலாம். இது உன்னோட வீடு திவ்யா. நீ உரிமையோட இந்த வீட்ல இருக்கலாம். உனக்கு துணையா நாங்க 2 பேரும் இருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. தேங்க்ஸ் அண்ணி. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தைரியம் சொல்றீங்களே, எனக்கு இது போதும். நடந்த எதையுமே நான் தர்ஷினி கிட்ட சொல்லல. அவளை ஸ்கூல்ல இருந்து நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்னோட நிலைமையை அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னே இப்போ ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் போக போக சரியாயிடுமா. தர்ஷினிக்கு விவரம் தெரியும் போது அவ உன்னை புரிஞ்சுப்பா. ராகினி, இப்ப எதுக்கு பிரச்சனை பத்தி பேசி திவ்யா மனசு கஷ்டப்படுத்துற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ உள்ள வா. சரிங்க. ஏங்க, போன இடத்துல என்னங்க ஆச்சு? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். ஏன் எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்ணனா? இது பாரு, நான் எதுவுமே பண்ணல ராகினி. எல்லாமே தானாவே நடந்துச்சு. அந்த நெக்லஸ் எங்க இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த வீட்டில் இருக்காங்களே, அவங்க தான் நெக்லஸ் எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டாங்க. அவங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை நமக்கு சாதகமா முடிச்சிருச்சு. ஆமாங்க, நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. நாமளும் உங்க தங்கச்சியை கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா நம்மளால முடியல. இப்ப அது தானா நடந்திருக்கு. உங்க தங்கச்சி நம்ம குடும்ப செலவு எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிட்டா. ஆனா எப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலோ அப்பத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ ஒழுங்கா உங்க தங்கச்சி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. அவளை வச்சு நம்ம லைஃப் டைம் செட்டில் ஆயிடணும். புரியுதுல? புரியுது. நான் அந்த முடிவோட தான் இருக்கேன். திவ்யா அந்த கௌதமோட சேர்ந்து வாழ்ந்தா அவ நல்லா இருப்பா. ஆனா நாம நல்லா இருக்க முடியாது. இப்போ என்னால வேலைக்கெல்லாம் போய் சம்பாரிச்சு ஐயோ வாய்ப்பே இல்லை. நாம நல்லா இருக்கணும்னா திவ்யா கௌதம் விட்டு நிரந்தரமா பிரியணும். பிரிச்சிடுவோம்.